எந்திரி. காலையில் நல்லா இருக்கா? இங்கே வா, அரிசி தரவா. இது என்னதுமா? அது கழுத்து அரிச்சிட்டு இருக்கு. இருங்க சொல்லிட்டு எது கத்திட்டு இருக்க? நம்ம மாட்டு தானே, சும்மா கத்திட்டு இருக்க. பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நட்டு விட்டுலான்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு இருக்கோம். அந்த இடத்துல நிறைய களை வந்துருச்சு. ஏற்கனவே சுத்தப்படுத்தின இடம் தான். இங்கே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்தாலே களை வந்துருங்க. டக்கு டக்குன்னு வந்து முளைச்சிரும். ஏன்னா அந்தளவுக்கு மண் வந்து ஈரப்பதமாக இருக்குது. இங்கே பாருங்கள், பீட்ரூட் செடி எங்கே இருக்குது, களை ஏற்றுன்னே தெரியல, அந்தளவுக்கு முளைச்சிருக்கு. அப்புறம் பாருங்கள், இந்த இடம் தான். இந்த இடம் பூண்டு நட்டு வச்சுருந்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா பூனையை வந்து விளையாண்டு மேலேயே படுத்து உருண்டுட்டு இருந்துச்சு. பூண்டு நல்லா தான் வளர்ந்துருக்கு. மேலே வந்து பூ வளரும் அந்த பூண்டு செடிக்கு மேலே. அதுக்கப்புறம் தான் நம்ம பூண்டு எடுக்க முடியும். அதனால் அப்படி விட்டு வச்சுருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா நான் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருந்துச்சு. ஒரு பல்லு பூண்டு நம்ம நட்டு வச்சோம். அது நல்லா ஒரு கொஞ்சம் சின்ன பூண்டு தான், மலை பூண்டு மாதிரி தான் வந்திருக்கு. என்னன்னு சொல்லி தெரியல, பார்ப்போம். வந்து எடுக்கும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பிரதாப் வந்துட்டு கிழங்கு நட்டுறதுக்காக அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை காட்டுறேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பட்டர் ஃப்ரூட் மரம் இருந்துச்சு இந்த இடத்துல. இப்போ வந்துட்டு அதை வெட்டினதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து அதே மரம் வந்துட்டு வளர்ந்துட்டு இருக்கு. வெட்டி விட்டுட்டோம், ஆனாலும் அது வந்து அழகாக வளர்ந்துட்டு இருக்குதுங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம காலிஃப்ளவர் போட்டது. இதுக்கப்புறம் பார்த்துங்க, உங்களுக்கு நான் காஃபி பீன் வந்து காட்டித்தரேன். இதுதான் வந்து காப்பி செடி. இதில் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு இருக்குங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொத்து கொத்தாக வரும். இது வந்து இதுக்கப்புறம் ரெட் கலரில் மாறுங்க. அந்த காஃபி பீன் எல்லாம் மேலே இருந்துச்சு, எட்டி எடுத்துகிட்டு இருக்கு, அதனால் கிளியராக தெரியாது. இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இதனால் ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். மறுபடியும் பிரதாப் கிட்ட வரும்போது அவன் மறுபடியும் இது தான் பண்ணிகிட்டு இருந்தான், சுத்தம் தான் படுத்திகிட்டு இருந்தான். ரொம்ப வேலை அதிகம், ஏன்னா களை அதிகமாக இருக்கிறதுனால. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த
செலரி இருக்கு இல்லைங்க, அதுதான் நட்டு வச்சுருக்கோம். அது வந்து வரப்பு ஓரத்தில் அப்பா நட்டுருக்காரு. ஒரு 6-7 செடி பக்கம் நட்டுருக்காரு. இது வந்து நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் குக் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாங்க.